வணக்கம். பாஸ்கர் ரியல் எஸ்டேட் கும்பகோணம் செட்டிமண்டபம் அருகில் உள்ள ஒரு அருமையான 3 பெட்ரூம் உள்ள டியூப்ளஸ் மாடலில் கட்டியிருக்கிற ஒரு புது வீட்டை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீட்டை கிழக்கு பக்கம் பார்த்து கட்டியிருக்காங்க. இந்த வீடு கட்டியிருக்கிற மனையோட அளவுன்னு பார்த்தோம்னா 1800 சதுரடி. கீழையும் மேலேயும் இந்த வீடு கட்டியிருக்கிற பில்டப் ஏரியா 2500 சதுரடி. இந்த வீட்டுக்கு சூப்பரான எலிவேஷன், அருமையான இன்டீரியர் டிசைன், தாராளமான பார்க்கிங் ஏரியா, ஆடம்பரமான லிவிங் ஹால், ஃபால் சீலிங் ஒர்க், மாடுலர் கிச்சன், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூமும் மாடியில் 2 பெட்ரூமும் கொடுத்து ரொம்ப மாடர்னாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. 3 பெட்ரூமுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ 1 by 1 டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, பிடிச்சிருந்தால் லைக்கும், தேவைப்படுறவங்களுக்கு ஷேரும் பண்ணுங்கள். இதாங்க கும்பகோணம் டு மயிலாடுதுறை மெயின் ரோட்டில் உள்ள அஞ்சலப்பு வாய்க்கால் பைபாஸ் ரவுண்டானா. இங்கேருந்து சுமார் ஒரு 400 மீட்டர் தூரத்தில் தாங்க இந்த வீடு உள்ளது. இதாங்க அந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் வியூ. ப்ரௌன், கிரீன், சில்வர் கிரேனு மல்டி கலரில் பெயிண்டிங்கும், பால்கனி கொடுத்துருக்கிற கிளாஸ் வித் SS ஹேண்ட்ரைல்ஸும், பக்கத்தில் கொடுத்துருக்கிற லேசர் கட் டிசைனும், பிரிக்கூர் காம்பவுண்டில் கொடுத்துருக்கிற என்ட்ரன்ஸ் ஆர்ச்சும், இதுக்கெல்லாம் மேட்சிங்காக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்கிற பெரிய கேட்டும் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குதுங்க. மெயின் என்ட்ரன்ஸுக்கு அடுத்து பார்க்கிங் ஏரியா. சைஸ் 15.75 16.75. 2 காரும் 2 வீலர்ஸும் பார்க் பண்ணுற அளவுக்கு ஸ்பேசியஸாக கொடுத்து ஃப்ளோருக்கு பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஸ்பாட்லைட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கார்டன் ஏரியாவுக்கு 15x9ங்கிற சைஸில் ஓப்பன் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இந்த வராண்டா ஏரியாவையும் ஸ்டெப்ஸையும் கிரானைட் ஃபினிஷிங்கில் கொடுத்து இந்த மெயின் டோரின் நிலையையும் தேக்கு மரத்தில் சிங்கிள் டோராக கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு அடுத்த லிவிங் ஹால். சைஸ் 13.75 21.75. ஃப்ளோருக்கு டபுள் சார்ஜர் வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட் சைடில் டிவி கேபினட்டுக்கான ப்ரொவிஷன் கொடுத்து கீழே ட்ராயர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலுக்கு மொத்தம் 3 ஜன்னல் கொடுத்து நல்ல வெண்டிலேஷன் வர அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஸ்பாட்லைட்ஸும் ஃபால் சீலிங் ஒர்க்கும் கொடுத்து மேலே உள்ள ஓவர்லேக்கிங் ஏரியாவில் ஒரு ஆடம்பரமான கேண்டிலீவரும் அதுக்கு ஃபால் சீலிங் பேக்ரவுண்டில் கொடுத்து ரொம்ப ராயலாக இந்த ஹாலை பிளான் பண்ணியிருக்காங்க. ஹாலுக்கு கிச்சனுக்கு இடையே உள்ள ஏரியாவில் கிழக்கு பக்கம் பார்த்தா மாதிரி ஒரு பூஜா கேபினட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து தென்கிழக்கு மூலையில் உள்ள கிச்சன். சைஸ் 10x16. யூ ஷேப்பில் உள்ள இந்த டேபிள் டாப்புக்கு கிராண்ட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு மேட் ஃபினிஷிங்கில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. பேஸ் கேபினெட்டில் கேஸ் சிலிண்டர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன், கட்லரி யூனிட், பிளெயின் பேஸ்கெட், ஆயில் புல்லோட்லாம் கொடுத்து ஓவர்ஹெட் கேபினெட்டுக்கு கிளாஸ் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மேலே உள்ள லாஃப்ட்டுக்கும் டோர் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனுக்கு 2 ஜன்னல் கொடுத்து வெளிப்பக்கம் உள்ள யூட்டிலிட்டி ஏரியா போகிறதுக்கு ஒரு டோரும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ பார்க்குறது தென்மேற்கு மூலையில் உள்ள ஃபர்ஸ்ட் பெட்ரூம். சைஸ் 12x12. நல்ல கிளாசிக் ஃபினிஷிங்கில் டைல்ஸும், சீலிங்கில் ஃபால் சீலிங்கும், வெண்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னலும் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், மேலே உள்ள லாஃப்ட் எல்லாத்துக்குமே மைல்டு கலரில் கொடுத்து பெயிண்டிங்காக அதுக்கு மேட்சிங்காக கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூமை வெஸ்டர்ன் ஸ்டைல்லையே கொடுத்துருக்காங்க. மாடிக்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸை ரொம்ப அருமையாக ஃபோல்டிங் டைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸில் உள்ள ஸ்டெப்ஸுக்கு கிராண்ட் ஃபினிஷிங்கும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்ட்ரைல்ஸும் கொடுத்து ஸ்டெப்ஸ் பக்கத்தில் பாட்டம் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஓவர்லுக் ஏரியாவை ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள இந்த ஹாலுக்கும் ஸ்பாட் லைட்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் உள்ள தென்கிழக்கு மூலையில் உள்ள 2வது பெட்ரூம். சைஸ் 10x12. ஃப்ளோருக்கு மேட் ஃபினிஷிங்கில் வெட்டிஃபை டைல்ஸும், வெண்டிலேஷனுக்கு ஒரு ஜன்னலும்,
மைல்டு கலரில் ஃபால் சீலிங்கும் நல்ல அருமையான கலரில் ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரோப் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்து இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு ரோடு சைடு பார்த்த மாதிரி ஒரு அழகான பால்கனியும் கொடுத்து மேலே ஸ்பாட்லைட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனியோட சைஸ் 15.75x4. அடுத்து இப்போ பார்க்குறது வடகிழக்கு மூலையில் உள்ள 3வது பெட்ரூம். சைஸ் 15.75x12. இந்த ரூமுக்கு இன்னும் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகலைங்க. டைல்ஸு, ட்ரெஸ்ஸிங் வார்ட்ரோப், லாஃப்ட், ட்ரெஸ்ஸிங் டேபிள், அட்டாச்சு பாத்ரூம் எல்லாமே அந்த 2 ரூம் மாதிரியே பிளான் பண்ணியிருக்காங்க. மேலே உள்ள மொட்டை மாடி போகிறதுக்கான ஸ்டேர் கேஸை மெட்டல்லே கொடுத்து இந்த டெரஸுக்கும் ஒயிட் கூலிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு டம்மி காலமும் ஒரு வாட்டர் டேங்கும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப மாடர்னாகவும் வாஸ்துப்படியும் கிழக்கு பார்த்து கட்டப்பட்ட இந்த புது வீட்டின் விலை 1,25,00,000 கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க கால் பண்ணுங்க. இதுபோல் உங்களது வீடு மனை விற்பதாக இருந்தால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நல்ல முறையில் விற்று தருகிறோம். எங்களது அலுவலக முகவரி பாஸ்கர் ரியல் எஸ்டேட், நம்பர் 12, பானதுரை மெயின் ரோடு, கும்பகோணம். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.